ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்ப நம்ம சேனல்ல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்ல இருந்து ரெக்யர்மென்ட் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எக்ஸாம் எதுவுமே எழுத தேவையில்ல. உங்களோட ஸ்கில்ஸ எவாலுவேட் பண்ணி தான் வந்து இந்த ரெக்யர்மென்ட் ஃபில் பண்ண போறாங்க. சோ அத பத்தின டீடைல் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. இப்போ இந்த ரெக்யர்மென்ட்ட பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்ல வந்து நீங்க 12th முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி நீங்க அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுல நீங்க டெக்னாலஜி, பிசினஸ், டிசைன்ல தனித்தனியா வந்து அவங்க ரெக்யர்மென்ட் போடுவாங்க. ஆனா, இந்த டைம் பார்த்தீங்க அப்டின்னா, 3 ரோலுக்குமே பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே டைம்ல ரெக்யர்மென்ட் போட்டுருக்காங்க. நீங்க வேணா ப்ரீவியஸா நான் வந்து போட்டிருப்பேன். ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டிசைன்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்டின்னு சொல்லி போட்டிருப்பேன். அது நீங்க நெறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. சோ இந்த 3 ரோல்ஸுக்குமே நீங்க டிஃபரெண்ட்டா நீங்க டெக்னாலஜில நல்லா தெரியும். புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்டின்னா, நீங்க அந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். பிசினஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்டின்னா, அதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சில பேர் வந்து கிரியேட்டிவா டிசைன் பண்ணுவீங்க. சோ அதுல உங்களுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க அப்டின்னா, இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க 70 டூ 20 இயர்ஸா இருக்கீங்க. நீங்க வந்து 12th முடிச்சிருக்கீங்க. இல்லன்னா டிப்ளமோ படிச்சிட்டு இருக்கீங்க. டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்டின்னா, யூ ஆர் எலிஜிபிள் டூ அப்ளை ஃபார் திஸ் ரோல். சோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, நம்ம இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்க அப்டின்னா, அருவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசி சக்தி நகர்ல லொகேட்டடா இருக்கு. இங்க இந்த மாரி நீங்க புரோகிராமிங் லாங்குவேஜ்ல எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்ல. நான் இப்ப தான் 12th படிச்சுட்டு இருக்கேன். இல்லன்னா டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கேன். சோ எப்படிடா கத்துக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம இன்ஸ்டிடியூட் அருவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங் இது தென்காசியில லொகேட்டடா இருக்கு. இங்க பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மென்ட், ஜாவா வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மென்ட். இப்ப ரீசென்ட்டா ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்க டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ இந்த கோர்சஸ் எல்லாமே ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இத பத்தின டீடைல் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் குடுத்துருக்கேன். இதுக்கு நீங்க கால் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம். இல்ல நம்மளோட இன்ஸ்டிடியூட் வெப்சைட்லயும் போய் நீங்க கோர்ஸ் டீடைல் பார்த்துக்கலாம். இப்ப இந்த ரோலுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு போகும். ஓகேவா? சோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்கோட வெப் பேஜ். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்லெஸ் எக்ஸாமினிங் ஓகேவா? ஃப்ரம் ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங். அத நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும். இதுல அவங்களே வந்து போட்டிருப்பாங்க. இந்த ரெக்யர்மென்ட்ட நாங்க எப்படி எடுக்க போறாங்க அப்படின்றது. சோ எக்ஸாம்லெஸ் அப்ளிகேஷன் ஆர் எவாலுவேட்டட் solely based on project, portfolio or work relevant to the school you are applying to. அதாவது நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் 3 ஸ்கூல்ஸ் இருக்கு. டெக்னாலஜி, பிசினஸ், டிசைன். இந்த ரிலவென்ட் இதுல ஒரு ப்ராஜெக்ட்டோ, போர்ட்ஃபோலியோவோ உங்களோட ஒர்க்க வச்சு தான் வந்து அவங்க எவாலுவேட் பண்ணி உங்கள எடுக்க போறாங்க. ஓகேவா? Only submissions with proper links and uploads of your relevant works will be considered. Application without relevant submission will be rejected. கண்டிப்பா நீங்க பண்ணிருக்க ஒர்க் அப்லோட் பண்ணா மட்டும்தான் அதை எவாலுவேட் பண்ணுவாங்க. இல்லனா நீங்க எந்த ஒர்க்குமே அதுல அப்லோட் பண்ணல அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இஃப் யூ டு நாட் ஹேவ் ரிலவென்ட் ப்ராஜெக்ட், போர்ட்ஃபோலியோ ஆர் ஒர்க்ஸ், வி ரெக்கமெண்டட் அப்ளைங் ஃபார் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன்ஸ்டெட். நீங்க அந்த மாதிரி எனக்கு நான் ப்ராஜெக்ட் எதுவுமே பண்ணல, எனக்கு போர்ட்ஃபோலியோ நான் எதுவுமே அதுக்கு ரிலவெண்டான ஒர்க் எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கு. நீங்க அதுல அப்ளை பண்ணி நீங்க இந்த ரோல் வரலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் இந்த 3 ஸ்கூல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, ரிட்டன் எக்ஸாம் எழுதியும் நீங்க இந்த ரோலுக்கு எலிஜிபிள் ஆகலாம். உங்களோட ஒர்க்க ப்ரொஜெக்ட் பண்ணி எக்ஸாம் எழுதாம இந்த ரோலுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதுதான் 2மே குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப நீங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட நேம் குடுத்துக்கோங்க. நேம குடுக்கும்போது, உங்களோட சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கோ, அத கரெக்ட்டா வந்து குடுங்க. நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர். ஏன்னா வந்து Zoho பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அந்த எந்த ஒரு கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்ணனாலுமே, உங்களோட நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, அத வச்சு தான் வந்து நீங்க ஃபர்தரா அவங்க ப்ரொசீட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஆ ஓகே. உங்களோட நேம் குடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் குடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் இப்படி எடுத்துட்டு, நீங்க எந்த இயர்ன்னு குடுத்துட்டு, மந்த்து அப்புறம் டேட்ட வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜெண்டர் மெயிலா, ஃபீமேலா இல்ல அதர்னா அதாவது டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இமெயில்ன்றது இமெயில் அட்ரஸ் குடுத்துக்கோங்க. அத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அ அட்ரஸ் வந்து ஸ்ட்ரீட், அட்ரஸ் லைன் 2, சிட்டி, ரீஜியன் எங்க ஸ்டேட் எங்க, ஜிப் கோடு, கண்ட்ரி இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. எல் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க குடுக்க போறீங்க. கரண்ட் எஜுகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் அதாவது கரண்ட்லி 12th ஸ்டாண்டர்டா?
கம்ப்ளீட்டட் பண்ணியிருக்கீங்களா? அதாவது 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கவங்களோ, இல்ல கம்ப்ளீட் பண்ணாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல கரண்ட்லி டூயிங் டிப்ளமோவா, கம்ப்ளீட்டட் 10th பிளஸ் டிப்ளமோ படிச்சுட்டு இருப்பீங்க, முடிச்சிருப்பீங்க. 10th பிளஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க. 12th பிளஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும், நீங்களும் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே. இப்போ இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் அதாவது எந்த இயர் நீங்க பாஸ்ட் அவுட் அப்படின்றது கொடுங்க. இன்னொன்னு அதுக்கு முன்னாடி உங்களோட இன்ஸ்டிடியூட் எந்த இன்ஸ்டிடியூட்ன்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த காலேஜ் இல்லைன்னா எந்த ஸ்கூல்ல நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் எப்போ முடிக்கிறீங்க இல்ல முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த இயரை நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அதாவது ஸ்டேட் போர்டா ஸ்கூலா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா அப்படின்றதை நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து எக்ஸாம்லெஸ் எக்ஸாமினேஷன் இதுல தான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இப்பதான் ஜோகோ ஸ்கூல்ஸ்ல என்ன ரோலுக்கு நீங்க அப்ளை பண்ண எந்த ஸ்கூலுக்கு அதாவது ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜில சென்னை தென்காசி இருக்குது. ஓகேவா? நீங்க டெக்னாலஜில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது டெக்னாலஜி ஃபீல்ட்ல உங்களுக்கு தெரியும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா தெரியும், அதுல நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க சென்னை தென்காசி லொகேஷன் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாம். ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல சென்னை தருவைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். டிசைனுக்கு பாத்தீங்க அப்படின்னா சென்னை, ஸ்கூல் ஆஃப் டெக்ல தருவை அண்ட் கும்பகோணமும் இருக்குது. ஓகேவா? சோ இது கரெக்டா நீங்க சென்னை தென்காசி தருவை இந்த இடத்துல எங்க வந்து அப்ளை பண்ண போறீங்கன்றது ஒண்ணு மென்ஷன். அதாவது அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கீங்களா அப்படின்றது பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது திறமை உங்களுக்கு ஸ்கில் எதுல நல்லா தெரியும் அப்படின்றத வச்சு அப்ளை பண்ணுங்க. டெக்னாலஜி போறீங்கன்னா கண்டிப்பா லாங்குவேஜ் இல்லைன்னா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஏதாவது தெரியும் அப்படின்னா இது நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு மேபி நீங்க 12th படிச்சுட்டு இருக்கீங்க, 10th to 12th இல்ல டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கோம். ஸோ எனக்கு இந்த மாதிரி நான் இந்த ரோலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியாது அப்படின்னா என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க இதுக்கு கால் பண்ணி நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து நீங்க படிச்சுக்கலாம். நீங்க ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் கூட வரலாம். ஈவினிங் பேட்சுமே அவைலபிளா இருக்கு. ஓகே. இப்போ இதுல வந்து ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜில ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் ஹேக்கர் ரேங்க், கோட் செஃப் இல்லைன்னா கிட்டப் ப்ரொஃபைல் இங்க தான் நீங்க இங்க வந்து கொடுக்கணும். உங்களோட ப்ராஜெக்டை கிட்டப்லயோ இல்ல ஹேக்கர் ரேங்க்லயோ எதுல ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் ரெலவென்ட் டு தி ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜிக்கு ரெலவெண்டா இருக்கணும். அதே மாதிரி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்க்கு ரெலவெண்டா பிசினஸ் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் இல்லைன்னா ரைட்டிங் கண்டென்ட் ரைட்டிங் அந்த மாதிரி இருக்கணும். டிசைன் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டிராயிங்ஸ் பிரிண்டரிஸ்ட் இதுலயாவது நீங்க டிராயிங்ஸ் அதெல்லாம் வரைஞ்சிருக்கீங்க கிரியேட்டிவா அப்படின்னா அதை நீங்க அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிங்க்ஸ் டு போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்டோட லிங்க் இங்க ப்ரொவைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்படி பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் எவாலுவேஷனுக்கு உங்களோட ப்ராஜெக்டையும் இதை நீங்க அப்லோட் பண்ணலாம். ப்ராஜெக்டா ஒரு ஜிப் ஃபைலாவோ இங்க பாத்தீங்கன்னா submit the links to your portfolio project that support your examless application form. Upload only those can be added as a link. You can upload up to 5 files வந்து அப்லோட் பண்ணிருக்கலாம். அதாவது 5 ப்ராஜெக்டோட ஃபைல்ஸை நீங்க இதுல அப்லோட் பண்ணிக்கலாம்ன்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப நான் அந்த சிலபஸ்குள்ள போனோம்னா பிடிஎஃப் ஃபார்மேட்லயும் இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா எக்ஸல் ஃபார்மேட்லயும் இருக்கு, வேர்ட்ல கூட இருக்கு. நீங்க வந்து ஜிப் ஃபைலா கூட நீங்க எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஹவு டிட் யூ இந்த ரோல் பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பார்த்து அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 12th டிப்ளமோ படிச்சிருக்கவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்து ஜோகோ ஸ்கூல்ல போட்டிருக்காங்க. ஸோ இதை பத்தின மோர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய், டேக் கேர், வில் see you on next video.